வணக்கம். என் பேர் ஸ்ரீமதி. நான் பிஎஸ் சீனியர் செகண்டரி ஸ்கூல் பக்கத்தில் படிக்கிறேன். நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி அணில் கதை பார்க்கலாம். 2 அணில் கதை. ஒரு ஊரில் 2 அணில் இருக்குது. அப்போ ஒரு அணில் எப்போதுமே என்ன வேலையை செய்கிறதுனாலும் ராம் ராம், கோவிந்தா, ஹரே கிருஷ்ணா அந்த மாதிரி என்ன கடவுளாக இருந்தாலும் சொல்லிட்டு தான் செய்யும். இன்னொரு அணில் இந்த கேலி பண்ணும் எல்லாரையும். இந்த கடவுள் பக்தி அணியில் இப்போ பார்த்தாலும் கேலி பண்ணிட்டே இருக்கும். கடவுள் பக்தி அணிலே அப்படின்னு கேலி பண்ணிட்டே இருக்கும். அப்போ ஒரு நாள் என்ன ஆச்சு, இந்த அணில் எப்போதுமே சொல்லணும்ல, இப்போ விளையாடுறப்ப அது மரத்து மேலே விளையாடுறப்ப ஜாலியாக டான்ஸ் ஆடி நல்லா ஜாலியாக விளையாண்டுருந்துச்சு. அப்போ ராமா, கோவிந்தா, இங்கே பாருங்கள், நான் ஜாலியாக விளையாடுறேன். எனக்கு ஹாப்பியாக இருக்குது கடவுளே, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கடவுளே, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு இருக்கப்ப அந்த மரக்கீழே டம்னு கீழே விழுந்துருச்சான். அதனால் அந்த கடவுள் பக்தி அணிலும் கீழே விழுந்துருச்சான். அப்போ என்னாச்சு, இந்த கேள்வி பண்ணுற அணில் இன்னைக்கு எப்போ பார்த்தாலும் கடவுளே கடவுளேன்னு சொல்லிட்டு போய் இப்போ எங்கே உன் கடவுள் வந்துச்சா, உன் கடவுள் காப்பாற்றிச்சா அப்படின்னு கேட்டுச்சான் அந்த அணில். அப்போ அதுவும் அழுதுகிட்டே இருந்துச்சான். அப்போ வீட்டுக்கு போயிட்டு அணில், கடவுளே எனக்கு ரொம்ப சேடாக இருக்குது கடவுளே, என்னை காப்பாற்றேன் அப்படின்னு இருக்கிறப்ப அப்போ மேலேருந்து என்னமோ இருந்துச்சு பார்த்துச்சான் அந்த அணில், அந்த கடவுள் பக்தி அணில். அப்போ அந்த கிண்டல் பண்ணுற அணில் பின்னாடி பாம்பா அந்த கடவுள் பக்தி அணில் சொல்லிச்சான், பின்னாடி பாம்பு, இறங்கு இறங்கு அப்படின்னு சொல்லிச்சான். ஆனாலும் நான்லாம் கில்லாடி, எனக்கு பாம்பெல்லாம் பார்த்தா பயம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பாம்பு அதை சாப்பிட்ருச்சான். கவ்வின்ட்டு போய் சாப்பிட்ருச்சான். அப்போ என்னாச்சு, அப்போ கடவுள் மேலேருந்து ஒரு ஒளி தெரிஞ்சிச்சான். அப்போ கடவுள் சொன்னாங்க, நான் உனக்கு இதனால காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்கிறப்ப அவரும் ரொம்ப நன்றி கடவுளே, எனக்கும் ரொம்ப நன்றின்னு சொல்லிடுச்சான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ guys.